I may joke to you. Hey guys, welcome back into new video. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீனா how to drive waveboard. So that's ரொம்ப லேட் தான், ஏன்னா இது வாங்கி கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போதான் போடுறேன். ஸோ waveboard எப்படி ஓட்டணும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்கணும், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணினா போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஓகே, இப்போ வந்து வேவ்போர்டுன்னு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேட் போர்டுன்னு இருக்குது. மோஸ்ட்லி வந்து ஸ்கேட் போர்டு ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் ஸ்கேட் போர்டு என்னென்னு தெரியும், பட் வேவ் போர்டு வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள் தெரியாது. வேவ் போர்டுனா என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்கேட் போர்டில் வந்து 4 வீல் இருக்கும், இல்லை 2 வீல் தான் இருக்கும். அதுக்கப்புறமாக ஸ்கேட் போர்டு வந்து ஒரு பிளெயினான வுட் இது மேலே வச்சுருப்பாங்க. இது வந்து நீங்கள் வேவ் போர்டு பேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேவ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எப்படின்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், ஓகேவா? ஸோ இப்படி எப்படி வந்து நம்ம இது ஓடுறதுன்னு பார்த்துடலாம். வந்து இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு, இது பேக் சைடு. நீங்கள் வந்து போகிற டேரெக்ஷன் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு இப்படி போகிற மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம லெக் எப்படி வைக்கிறது எப்படி ஏறுறதுன்னு பார்த்துடலாம். தென் நீங்கள் வந்து ஏறும்போது இப்போது லெக் வச்சு கரெக்டாக உங்களோட பெருசாக இருக்கிற சைடில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப முன்னாடி வச்சுனீங்கனாலும் உங்களுக்கு வந்து இப்படி போயிடும், ரொம்ப பின்னாடி வச்சாலும் உங்களால் வந்து வேவ் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக சென்டரில் ஒரு பெரிய அந்த ஃபுட் ஷேப் இருக்கிற இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஏறி வைக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கால் வந்து சிம்பிளாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஏறினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது முன்னாடி இப்படி கவுந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக மேலே தூக்குங்க. தூக்கிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு ஜென்டலாக இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஏறும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இப்படி தூக்கிக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கோங்க, செவுத்து பிடிச்சிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெதுவாக இதை வந்து மேலே புஷ் பண்ணிட்டு செவுத்து பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கால் ஜென்டலாக எடுத்து மேலே வச்சுட்டு கரெக்டாக நடுவில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேவ் பண்ணுங்கள். இப்போ வந்து ரைட் லெக் வந்து பேக்கு, லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டு. இப்போ லெஃப்ட் லெக் பேக், ரைட் லெக் ஃப்ரண்ட், அந்த மாதிரி வேவ் பண்ணுங்கள். சென்டர் பார்ட் வந்து வேவ் ஆகும். ஸோ நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அண்ட் தென் நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து அவங்களோட ரைட் லெக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மை, எவ்வளோ பாசிபிள்னு தெரில. பிகாஸ் இப்போ நான் வந்து ரைட் ஹேண்டர், நான் வந்து என்னோடய லெஃப்ட் லெக் தான் வந்து இந்த இடத்துல இருக்கணும். அதாவது இப்போ ஆப்போசிட் சைடில் போட்டேன், என்னோடய லெஃப்ட் லெக் தான் வந்து இப்படி இருக்கணும். ஆனால் எனக்கு இப்படி ஓட்ட வராது. எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஓட்டுற ஒரு பொசிஷன் தான் ஓட்ட வரும். அதனால் இது வந்து உங்களுக்கு எந்த சைடு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த சைடு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி பழகுங்க, ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க செவுத்தை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு செவுறு கம்பி அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி வேவ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கன்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு அந்த லெக் மூமெண்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஏறி நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டைம்ஸ் வந்து புஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏறி நின்றுக்கோங்க. ஏறி நின்றுட்டு நீங்கள் அப்படியே வேவ் பண்ணலாம். ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து வேவிங் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி வேவ் பண்ணிக்கோங்க. ஏறி நின்றுட்டு 3 டைம்ஸ் புஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏறி ஓட்டலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து டாப் ஆங்கிள்லேருந்து நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இப்படி தான் நான் ஓட்டுவேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வேவ் பண்ணணும். டேர்னிங்லாம் வந்து ரொம்பவே ஈஸி தான்.
ஸோ டேர்னிங்கில் வந்து எந்த சைடு டேர்ன் பண்ணுமோ அந்த சைடு லெக் வந்து பின்னாடி புஷ் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இப்போ நான் டேர்ன் பண்ண போகிறேன். டேர்ன் பண்ணும்போது அந்த சைடு லெக் கீழே புஷ் பண்ணுறது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி தான் டேர்ன் பண்ணணும். எந்த சைடு வந்து டேர்ன் பண்ணுமோ அந்த சைடு லெக் வந்து நீங்கள் கீழே வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஸோ ஓகே கைஸ், இந்த வந்து வேவ் போர்டு ரொம்ப சிம்பிளாக எப்படி ஓட்டுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஏறி பழகிட்டிங்கன்னா செவுத்து பிடிச்சிட்டு வேவ் பண்ணி பழங்க. அதுக்கப்புறம் 3 டைம் ஹாப் பண்ணி புஷ் பண்ணிட்டு ஏறி நின்று ஓட்டலாம். ஸோ இவ்வளோ சிம்பிள் மெத்தட் தான் இந்த வேவ் போர்டு ஓட்டுறது. ஸோ அது இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இருட்டானனால நாய்ஸ் நிறையா இருக்கும், குவாலிட்டி கம்மியாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. See you ஃப்ரெண்ட்ஸ், பாய். கடைசி வரை பார்த்தவங்களுக்கு ப்ளூப்பர்ஸ் ரெடி. கொஞ்சம் அமைதியாக இருங்களாண்டா. எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபுல் ஹைட்